வெள்ளை மாளிகை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள், விட்டாஃப் அவர்கள் உக்ரைனோட அமைதிக்காக தயாராயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இப்ப இப்படி இருக்கும் சமயத்துல அமெரிக்காவோட ரெப்ரசன்டேட்டிவ் டெனில் ட்ரில்ஸ்கோல் அவர்கள் நேரா ஜெலன்ஸ்கி அவர்களை பாத்துக்கிறாரு, பேசிக்கிறாரு, பல விஷயங்கள் பேசிக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தது, எக்ஸ்ட்ரீம்லி கன்ஸ்ட்ரக்டிவ் டாக்ஸ். அதான் அடுத்தடுத்த கட்ட போறதுக்காக பேச்சுவார்த்தைகள் படிக்கட்டு போல இருந்தது அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. என்ன படிக்கட்டுங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ உக்ரைனோட தலைமை அமெரிக்காவோட இணைஞ்சு, அதுவும் தேவதூதர் பிரசிடென்ட் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்களோட விஷன், அவரோட எண்ணங்களுக்கு ஏற்ப இணைஞ்சு அமைதி கொண்டு வர்றதுக்காக இணைஞ்சு செயல்படுவோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள், ட்ரிஸ்கோல் அவர்கள் இரு தரப்புலையும் பெருந்தும் பேசி இருந்துக்கிறாங்க. ஸோ இதனால என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். அமெரிக்காவோட நண்பர்களா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஒரு காலத்துல மேற்குக்கு நண்பர்களா இருந்தவங்க தான், மேற்குனே வச்சுக்கோ காமனா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நண்பர்களா இருந்தவங்க ரொம்ப நட்பு அதிகமாகும் போது சண்டைகள் வர்றது வாஸ்தவம் தானே. சண்டைகள் ஆகும்போது இவர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு மேற்குக்கு எதிரிகளானவர்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த வகையில வாப்பா ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறது போல கூப்பிடுறத வேடிக்கையா வந்து பாத்தீங்கன்னா இது போல போஸ்ட் போட்டிருக்காங்க. இது யாரும் நம்பாதீங்க. இந்த வரலாறுலாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கனெக்டிங் த டாட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வளர்ச்சியில ஜெலன்ஸ்கி அவர்கள் வருவாரா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். பல நபர்கள் இது போல இமேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கப்படுகிறது. தப்பு, இது தப்பு, செய்யறது தப்பு. ஓகேங்களா, இது போல எதுவும் பேசக்கூடாது. மெயினான விஷயத்துக்கு வந்துடும். ரஷ்யா உக்ரைன் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இறந்த வீரர்களோட உடல்களோட எக்ஸ்சேஞ்ச், திரும்பவும் 1000 உக்ரைனோட இறந்த உடல்களை, வீரர்களோட உடல்களை ரஷ்யா உக்ரைன் கிட்ட கொடுத்துக்கிறாங்க. உக்ரைன் அதை வாங்கி இருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு 30 கொடுத்துருக்காங்க. இறந்த ரஷ்யர்களோட வீரர்களோட உடல்கள் 30 தான் ரஷ்யாவுக்கு போயிருக்கு. இந்த பாடிஸ் எக்ஸ்சேஞ்ச் வச்சு பார்த்தாலே ஒரு டைம் கூட 50 கூட டச் பண்ண முடியல உக்ரைனால. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு உயிர் சேதங்கள் விகிதம் உக்ரைனுக்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஃப்ரண்ட் கமாண்ட் போஸ்டுக்கே வந்து இருக்கிறார். வெஸ்ட் குரூப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு குரூப், வெஸ்ட் குரூப், குரூப் ஆஃப் டினிப்பர் நார்த்து. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஓஸ்டாக். ஸோ அது போல வெஸ்ட் குரூப் தனியா ஒரு குரூப் இருக்கு. ஸோ இவங்க கிட்ட வந்துருக்காங்க. ஸோ இங்கதான் கெராசிமோ அவர்கள் இருக்காரு, வரவேற்றிருக்கிறாரு, உட்காந்து பேசிக்கிறாங்க. அதுல தலைவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இங்க பாருப்பா, வீரர்களுக்கு சரண்டர் ஆகிறதுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். சும்மா எல்லாம் சுத்தி வளைச்சாச்சுன்னு போய் உள்ள உட்காந்து எல்லாத்தையும் பிடிச்சிடக்கூடாது. முதல்ல வாய்ப்பு கொடுங்க, ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. 2வது 15 பெட்டாலியன் வந்து பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்க்கு இருக்கிறதா சொல்லிக்கிறீங்க. பார்த்து சேதம் இல்லாம என்ன ஏதுங்கிறது பார்த்து பண்றதுக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம கொஸ்டான்டினோவ்காக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சண்டைகள் நடந்துட்டு இருக்கீங்க, அங்கேயும் கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. ஸோ எல்லா பகுதிகளையும் ஃப்ரண்ட் லைன்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதோட வந்து கிராசிமோ அவர்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. அது கொஸ்டான்டினோவ்கா, இது உக்ரைன் வந்து நியர்பைலயே இல்ல, கிரே ஜோன் தான் அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா சண்டைகள் உள்ள நடக்குதுங்க அப்படிங்கிறது போல கிராசிமோ அவர்கள் புட்டின் அவர்கள்ட்ட சொல்லிக்கிறாங்க, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள். அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் சாராம்சம் மட்டும் சொல்லிடுறேன். அது உக்ரைன்ல இருக்கக்கூடிய தலைமை இருக்கு இல்லையா, அரசியல் தலைமை, அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மாசத்துல இருந்தே சரியில்லை. எல்லாம் சொந்த லாபத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ல இருப்பாங்களே, சொந்த லாபத்துக்காக அவங்களோட சுய லாபத்துக்காக பணம் சேர்க்கக்கூடிய கோல்ஸ்னால எதிர்காலம், உக்ரைனுக்கான எதிர்காலத்தை பத்தி அவங்க யோசிக்கவும் இல்லை, வீரர்களை பத்தி அவங்க யோசிக்கவும் இல்லை. ரொம்ப மோசமான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, இப்ப அதுக்கான வெளிப்பாடுகள் வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட கோல் என்ன, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல அதை எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. நம்மளோட கோல் என்னவோ அதை நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும், அதுல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம குப்பியான்ஸ்க் பயில 15 பெட்டாலியன், உக்ரைனோட பெட்டாலியன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2வது கிராசிமோ அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, தலைவரே குப்பியான்ஸ்க்ல ஆல்ரெடி நம்மளாம் பண்ணியாச்சு, சரண்டர் அதுக்கு ரெக்வஸ்டும் கொடுத்தாச்சு. ஆனா அவங்க சரண்டர் ஆகுறாங்கன்னா அவங்க மேலேயே உக்ரைன் தப்புன்னு தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களால சரண்டர் ஆக முடியல, நாங்களும் டைம் கொடுத்துக்கிறோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற கிராசிமோ அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிறாங்க. ஸோ களம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலும் ரஷ்ய தரப்பு முன்னேறி இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கு.
ஸோ இதன் அடிப்படையில ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு பீஸ் பிளானை வடிவமைச்சு வந்து பண்ண கொடுத்துருக்காங்க. இதுல இயூல பெருமளவுல யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல இந்த பீஸ் பிளானை. அடுத்த செய்திகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் லைன்ல என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் பேசிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பக்ரோஸ்க்கு இதே மாதிரி சொன்னாரு. பக்ரோஸ்க்கு முழுசு முடிச்சிட்டாங்க. மிர்னோகிராட் மட்டும்தான் இப்ப பாக்கியா இருக்கு. இப்போ குப்பியான்ஸ்க்கு சொல்றாங்க அப்படிங்கும்போது குப்பியான்ஸ்க்கும் முழுசா வந்துருச்சு. ஸோ அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இதை நம்ம ஆல்ரெடி மேப்ல பார்த்துருப்போம். நம்ம மேப்ல பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இக்கட்டான தருணத்துல உக்ரைன் இருக்காங்க. தலைமையில ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. உக்ரைன்ல ஒரு துளி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இல்லை. இப்ப திரும்பவும் உக்ரைன் படைகளை திரட்டி ரெடியாகி ரஷ்யா மேல வந்து போர் தொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா 30 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க ஒரு வருஷமும் விண்டரை கடத்தணும்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அவங்க ரெடி பண்ணணும்னா அதுக்கு பணம் வேணும். பணம் வேணும்னா அதுக்கு மேற்கு கொடுக்கணும். மேற்கு கடனா கொடுத்து அந்த கடனை இவங்க கட்டி அதுக்கப்புறம் இவங்க ரெடி ஆகி எல்லாம் செஞ்சு பண்ணி வர்றதுக்கு 30 வருஷமாவது ஆகும். அந்த அளவுக்கான இழப்புகளை ரஷ்யா ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ இப்படி இருக்கும் பட்சத்துல டொனஸ்க் பகுதியில இருந்து ரஷ்யா நினைச்சாங்கன்னா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ராணுவ ரீதியா அதை பிடிச்சு வெளியே அனுப்ப முடியும். அது வேற ஒரு விஷயம். அதுல இழப்புகள் ஏற்படும். அது ரெண்டாவது. மெயினான விஷயம் என்னன்னா இந்த டொனஸ்க் லுஹான்ஸ்க் பகுதியை உக்ரைனால எக்காலத்துக்கும் அதை கிளைம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க விட்ரா பண்ணி தான் ரஷ்யா உள்ள வராங்க. இதுல இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். ரெண்டாவது, பேலன்ஸ் இருக்க பகுதியை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இந்த பகுதியை நீங்க கேட்க கூடாது அப்படிங்கிறது போல டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஜாப்ரோசியா கர்சன் இருக்கிறதுனால மிலிட்டரியிலே வின் ஆகக்கூடிய ரஷ்யா வந்து பண்ணா பார்டருக்குள்ள வச்சிருக்கும் போது உக்ரைனை தான் கிளைம் பண்ணி உள்ள வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப இவங்க வாலண்டியரே இந்த பகுதியில இருந்து நாங்க பின்வாங்குறாங்கன்னா அவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள அது வந்துருச்சுன்னு அர்த்தம். உக்ரைன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் இதுல மறைமுகமா இருக்கு. இதெல்லாம் எப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு, என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்ட மாதிரியே ஜெலன்ஸ்கி அவர் இதுக்கப்புறம் ஆட்சி ஆழ்வாரா, ஜெயிக்க மாட்டேன், செகண்ட் டைம்லாம் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு. இருப்பாரா உக்ரைன்ல, இல்ல எப்படி என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோக்கள் போடுறத 4 பேருக்கு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கிறேன். இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.